அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். இது இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நீங்கள் நினச்ச நேரத்தில் இந்த பாண்டை வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இந்திய ரிசர்வ் பேங்கால் அந்த பாண்டு வெளியிடப்படும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை விற்கக்கூடிய பேங்க் மூலமாக நீங்கள் இந்த பாண்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுடைய பேரில் இருக்கிற மாதிரியே இது நீங்கள் டைரெக்டாக கோல்டு வாங்குறதில்ல, மாறாக அந்த கோல்டு பாண்ட் அப்படிங்கிற அந்த பத்திரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மீன்ஸ் அந்த கோல்டுடைய ப்ரைஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறமா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பின்னால் அந்த பாண்டு உங்களுக்கு மெச்சூர் ஆகிற நேரத்தில் அந்த நேரத்தில் கோல்டு எந்த ப்ரைஸில் இருக்குதோ அந்த ப்ரைஸும் ப்ளஸ் உங்களுக்கு அது கூடவே சேர்ந்து வட்டியும் சேர்ந்து உங்களுக்கு இந்த பாண்டு மூலமாக உங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனால் இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் பேங்க்கில் போய் இந்த பாண்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. ரிசர்வ் பேங்க் அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த பாண்டை அவங்க செல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் நம்முடைய பேங்க் மூலமாக இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 2023-24 வருடங்களுக்கு முதல் முறையாக ஜூன் மாதம் ஏற்கனவே ஒரு முறை விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த கோல்டு ஸ்கீமில் ஏற்கனவே அந்த பாண்டு விற்று முடிச்சிட்டாங்க. அடுத்த விண்டோ செப்டம்பர் மாதத்தில் திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு ரிசர்வ் பேங்க் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்டு விற்கிறதுக்கான அடுத்த விண்டோ ரிசர்வ் பேங்கில் ஓப்பன் பண்ணப்படும் போது அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுவேன். ஸோ உங்களுக்கு அதை விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் கூட கிடைக்கும். அது தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாம் இந்த பாண்டு பற்றி இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாவரின் கோல்டு இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே 24 கேரட் பியூர் கோல்டு இருக்குல்ல, அதனுடைய ப்ரைஸ் எது இருக்குதோ அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். இது ரெண்டு விதமாக நீங்கள் வாங்கலாம். டைரெக்டாக பேங்க்கில் போய் கேஷ் கொடுத்தும் நீங்கள் அந்த பாண்டு வாங்கலாம், இல்லைனா ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு உங்களுக்கு 50 ரூபாய் குறைச்சி கொடுப்பாங்க. இந்த சாவரின் கோல்டில் நீங்கள் இண்டிவிஜுவலாவோ அல்லது ஒரு கம்பெனி ட்ரஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்தியர் அல்லாதவங்க இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பொதுவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே இந்த சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் மினிமம் 1 கிராமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு குறைச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி 1 கிராம் அண்ட் மல்டிப்ளைஸ் ஆஃப் 1 கிராம், அதுக்கப்புறமா 2 கிராம் 3 கிராம் அப்படி தான் வாங்க முடியும். அதிகபட்சம் 4 கிலோ வரைக்கும் உங்களால் இந்த சாவரின் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த விதமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க இதுக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 2.50% per annum உங்களுக்கு வட்டியாக கொடுப்பாங்க. இது ஒரு ஃபிக்ஸடு தான். இதில் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 வருஷம் இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட். ஸோ 8 வருஷம் முடியும் போது உங்களுக்கு அந்த கோல்டு நீங்கள் வாங்கின கோல்டு கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ப்ரைஸையும் நீங்கள் அந்த 8 வருஷத்தில் அந்த பணத்தில் நீங்கள் அந்த 2.50% per annum உங்களுக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் கண்டிப்பாக 8 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மினிமம் 5 வருஷம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலேருந்து எக்ஸிட் ஆகி அந்த நேரத்தில் என்ன அமௌண்ட் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசர்வ் பேங்க்லேருந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு முறை ரஃபாக அவங்க இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. விருப்பப்பட்டால் அவங்க 3 மந்த்ஸ்க்கு ஒரு முறை இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோல்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதனுடைய இன்கம் மொத்தமாக கடைசியில் நீங்கள் காசு எடுப்பீங்கள அது டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அரசாங்கத்துலேருந்து அதுக்கு எந்த ஒரு டேக்ஸும் போட மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் கட்டாமலே அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.